கடந்த 15 நாட்களா பரபரப்பா நடந்துகிட்டு இருந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இப்ப இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில முதலாவது செமிஃபைனல் ஆட்டத்துல மோத போறாங்க. ஸோ ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னாலே நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க, நம்ம எல்லாருமே எத்தனை நாள் தூங்காம வருத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியான ஒரு முக்கியமான கட்டம் நிகழ்வு தான் நாளைக்கு மீண்டும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடக்க போகுது. ஆனா இந்த வாட்டி நம்ம இந்தியா தோக்கக்கூடாது, கண்டிப்பா ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அப்படியே நேர்மாறாக ஆஸ்திரேலியா அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன் அதிரடி ஆட்டக்காரரான டிராவிஸ் ஹெட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று நம்ம இந்திய அணிக்காக அவர் இப்ப கொடுத்திருக்காரு. அதாவது இந்த ஒரு பிளேயர் மட்டும் இந்தியன் டீம்ல இந்த செமிஃபைனல்ல விளையாண்டார்னா கண்டிப்பா எங்களால ஜெயிக்க முடியாது. நானும் கடந்த 24 மணி நேரம், அதாவது கடந்த ஒரு நாட்களா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இப்படியே போச்சுன்னா இந்த ஆட்டம் நாங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஆயிடும் இந்த ஒரு பிளேயரால அப்படின்னு பர்டிகுலரா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரை பத்தி பேசி டிராவிஸ் ஹெட் ஒரு முக்கியமான பேட்டியை இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்திருக்காரு. சோ டிராவிஸ் ஹெட் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரை பத்தி இன்னைக்கு பரபரப்பாக பேசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அந்த வகையில் டிராவிஸ் ஹெட் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரை பத்தி ஃபர்ஸ்ட் அவர் பரபரப்பா சொல்லியிருக்க விஷயமே, நாங்க எப்பயுமே ஒரு போலரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பழைய ஃபுட்டேஜ், அவங்க சமீபத்திய ஃபுட்டேஜ் இரண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு, அவங்க எப்படி எப்படியான டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்றாங்க, அதுல இருந்து நாங்க எப்படி எல்லாம் தப்பிச்சு சிக்ஸர்களுக்கும் பவுண்டரிகளுக்கும் அடிக்கலாம் அப்படின்னு நாங்க திட்டம் போடுவோம். ஆனா வருண் சக்கரவர்த்தி அவருடைய அந்த போலிங் யுக்தி, அவருடைய அந்த போலிங் அணுகுமுறையை செமிஃபைனல் இல்லைனா ஃபைனல் கண்டிப்பா இந்தியா கிட்ட தான் நாங்க விளையாட போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே வருண் சக்கரவர்த்தி அவருடைய அந்த போலிங் அனலிட்டிக்ஸை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி அவரை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஆனா அவருடைய போலிங்காக இருக்கட்டும், அவருடைய கை செய்கை, அவருடைய போலிங் லைன், பிச்சிங் லென்த், இப்படி வருண் சக்கரவர்த்தி அவரை பத்தி தொடர்ந்து கடந்த ஒரு நாட்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலை சேகரிக்க முயற்சி பண்ணா என்னாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அவருடைய கை லென்த், கை செய்கையை வச்சு என்னால் எந்த ஒரு ஐடியாவுக்கும் வர முடியல. ஸோ அதனால தான் பல ஜாம்பவான் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்கிறாங்க, பாலை மிஸ் பண்ணி ரொம்ப மோசமா போல்டும் ஆயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பிளேயர் எங்களுக்கு எதிராக செமிஃபைனல்ல விளையாண்டா கண்டிப்பா எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக தான் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும். வருண் சக்கரவர்த்தி விளையாண்டார்னா நிச்சயமா அவருடைய போலிங்க பந்து வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு கடந்து போக தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அதுவும் கூட சமாளிக்கிறது கஷ்டம் தான். அந்த வகையில் இந்த ஆட்டத்தில் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமா இந்திய அணியின் கீ பிளேயராக வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு அப்படின்னு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரை பத்தி பேசி வருண் விளையாண்டார்னா கண்டிப்பா நாங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு வெக்கத்தை விட்டு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் பல ஆட்டங்கள்ல நம்ம இந்தியாவுக்கு தலைவலியா இருந்த டிராவிஸ் ஹெட் அவரே வெளிப்படையாக நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரை பார்த்து பயந்து இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. ஸோ இதை பார்க்குறப்ப இது ஒரு சாதகமான விஷயமாகவும் நல்ல விஷயமாகவும் நிச்சயமா நம்ம இந்தியாவுக்கு செமிஃபைனலில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.